வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபன் பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 1. வேணு மாமா இதமான குரலில் விஸ்வேஸ்வர சர்மாவிடம் சொல்லலானார். ரவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூர தேசத்திலிருந்து திரும்பி வரான். அவன்கிட்டவும் அவன் கூட வரவா கிட்டவும் முகம் கோணாமல் நீங்கள் நடந்துக்கணும். குடும்பம் என்னும் அழகிய பிணைப்புத்தான் இந்திய வாழ்வின் சிறப்பு என்பதாக அவளெல்லாம் நினைக்கிறா. இந்து அவிபக்த குடும்பம்னு நாம் சொல்கிறோமே, இந்த கூட்டு குடும்ப அமைப்பு, இதன் பந்த பாசங்கள் எல்லாம் அவளுக்கு புதுமை. அவ கண் காணவே நாம் அப்பாவும் பிள்ளையும் எலியும் பூனையுமா அடிச்சுண்டு நிற்கப்படாது. இவர்கள் இருவரும் இப்படி பேசி கொண்டிருந்த போது தெரு பக்கம் பார்த்தவாறே நாட்காலியில் அமர்ந்திருந்த வசந்தி, மாமா உங்கள் பொன் பாரு, உங்களை தேடிட்டு வரா என்று சர்மாவிடம் கூறினாள். சர்மா தெரு பக்கம் திரும்பினார். வசந்தி எதிர்கொண்டு போய் பாருவை அழைத்து வந்தாள். அப்பா, அந்த பூமிநாதபுரம் மாமா தேடி வந்தா. இன்னைக்கு லக்கண பத்திரிக்கை எழுதினமாம், ரெடியா இருக்க சொன்னார். இன்னும் ஒரு மணி நேரத்திலே வந்து அழைச்சிட்டு போறாராம். யாரு? ராமசுவாமியா வந்திருந்தான்? ஓகே, இன்னைக்கு சாயரட்சை பூமிநாதபுரம் நிச்சயதார்த்துக்கு போகணுங்கிறதையே மறந்துட்டேன். இதுக்கே இவ்வளோ பதட்டப்படுறீர்? பூமிநாதபுரம் என்ன இங்கேருந்து 50 மைலா 60 மைலா? அகஸ்திய நதி பாலத்தை தாண்டினா அக்கறையில் தானே இருக்கு. கூப்பிடும் தூரம். சூரியன் மலை வாயிலே விழுறப்ப புறப்பட்டிருந்தா போருமே என்றார் வேணுகா மாமா. சர்மாவின் பெண் பார்வதி பாவாடை தாவணி அணிந்திருந்தாள். 12-13 வயதுக்குள்ளேயே, அதைவிட 2-3 வயதும் அதிக மதிக்கிற மாதிரி ஒரு வளர்த்தி. துருத்தெருவென்று கலையான முகம். எச்சில் விழுங்கினால் கழுத்தில் தெரியும் என்பார்களே, அப்படி ஒரு நிறம். கருக்கருவென்று மின்னும் நெலியோடைய கூந்தலும் லட்சணமான முகமும் சேர்ந்து ஒரு முறை பார்த்தவர்களை இன்னொரு முறையும் பார்க்க ஆசைப்பட வைக்கிற அழகு பார்வதிக்கு. வசந்தி பார்வதியை விசாரித்தாள். ஏண்டி, அதுக்குள்ளே ஸ்கூல் விட்டாச்சா? இன்னும் மணி ஆகலையே. 4-5 டீச்சர் லீவு மாமி, அதனாலே லாஸ்ட் பீரியட் கிடையாதுன்னு விட்டுட்டுது. பார்வதியை தழுவினாற் போல உள்ளே அழைத்து சென்றாள் வசந்தி. இவ இந்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல் முடிக்கிறா. குமார் BA முதல் வருஷம் படிக்கிறான். காலேஜுக்காக அவன் தினசரி 20 மைல் ரயில் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. நாள் தவறாமல் இருட்டி 7-7:30 மணிக்குத்தான் வீடு திரும்புகிறான். பொண்ணை நான் காலேஜ் படிப்புக்கு அனுப்ப போகிறதில்லை. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு வரேன் பார்க்கறதா தான் உத்தேசம். உள்ளூர்லேயே காலேஜ் இருந்தால் படிக்க வைக்கலாம். பெண் குழந்தைகள் வெளியூர் போய் வர்றது சாத்தியமில்லை. பக்கத்து டவுனில் இருக்கிற ஒரே காலேஜும் கோ எஜுகேஷன் காலேஜ். ஆணும் பொண்ணும் சேர்ந்து படிக்கிற காலேஜ். உமக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வித்தைங்கிறது ஞானத்தையும் வினயத்தையும் வளர்க்கணும். இன்னைக்கு அது பெரும்பாலும் அஞ்ஞானத்தையும் முரட்டுத்தனத்தையும் தான் வளர்க்கிறது. ஒவ்வொரு பையனும் தன்னை சினிமாவில் வர ஹீரோவாக நினைச்சுட்டு முக்கால்வாசி நாழி ஏதோ ஒரு தினசான சொப்பனத்திலே வாழறான். ஒவ்வொரு சின்ன வயது பெண்ணும் தன்னை சினிமா ஹீரோயினாக நினச்சிட்டு சீரழிகிறா. நிஜமா இல்லையா? என்ன நான் சொல்கிறது? நீர் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு எடுபடாது சர்மா. ஒரே வார்த்தையிலே சுத்த மடி செஞ்சின்னு உமை ஒதுக்கிடுவா. அது நான் இல்லை, நீங்கள் தான் அப்படி சொல்கிறேன். நம்மூர் பகுத்தறிவு படிப்பகம் இறைமுடி மணி இருக்கானே, அவனும் இந்த விஷயத்தில் என்னோட ஒத்த அபிப்பிராயம் உள்ளவனாக இருக்கான். எதிர்காலத்தை மறந்த ஒழிப்பாற்றலை இழந்த வெறும் போலி உல்லாச நிகழ்கால திளைப்பு இன்றைய இளைஞர்களிடையே காணப்படுகிறது. அவர்கள் கடினமான உடல் உழைப்புக்கும் லாய்க்கு இல்லாமல் நுணுக்கமான மூளை உழைப்பும் லாய்க்கில்லாமல் ஏனோ தானோ என்று தயாராகிறார்கள். இது அபாயமானதுன்னு ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அவன் திருப்பி சொல்கிறான். யாரு? தெய்வ சிகாமணி நாடார் தானே. அவருக்கும் உங்களுக்கும் ஒத்த அபிப்பிராயம் ஒன்று இருக்குங்கிறதே ஆச்சரியமான விஷயந்தான் சர்மா. அது என்னவோ 1000 அபிப்பிராய பேதம் இருந்தாலும் சில புது அபிப்பிராயங்களாலே நாங்கள் இன்னும் சிநேகிதத்தோடு தான் பழகிறோம். இறைமுடி மணி யோக்கியன், நாணயஸ்தன்,
உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவன், பரோபகாரி. உம்மை மாதிரி ஒரு பரம ஆஸ்திகர், அவரை மாதிரி ஒரு தீவிர சுயமரியாதைக்காரரு இத்தனை தூரம் சிலாக்கியமாக சொல்கிறதே பெரிய ஆச்சரியம்தான். நாஸ்திகவாள் யோக்கியமுள்ளவளாக இருக்க கூடாதா என்ன? சரி சரி, நீரும் வந்த காரியத்தை மறந்துட்டீர், நானும் பேச வேண்டிய விஷயத்தை மறந்துட்டேன். ஆஸ்திக நாஸ்திக தர்க்கங்களை இன்னொரு நாள் வச்சுப்போமே. இப்போ நாம் பேச வேண்டியதை பேசலாம். ஷர்மா வேணுமாமாவுக்கு அருகே நெருங்கி வந்து குரலை முன்னினும் தனித்து கொண்டு பேசினார். இந்த பிள்ளையாண்டான் பண்ணியிருக்கிற சுந்தர கோலத்திலே இனிமே என் பொண்ணுக்கு நல்ல இடத்திலே சம்பந்தம் கிடைக்குமோ கிடைக்காதவனு கூட பயமாக இருக்குது. குமாரை பொறுத்த மட்டிலே கவலை இல்லை. அவன் ஆண் பிள்ளை. கொஞ்ச நாள் கல்யாணமாகாமே இருந்தால் கூட பெரிய பழி ஒன்றும் வந்துடாது. தவிர அவனோட காலேஜ் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். பொன் விஷயம் அப்படி இல்லை. ஒரு குடும்பத்திலே ஆண்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பும் அந்த குடும்பத்திலே கல்யாணத்துக்கு நிற்கிற பொண்களேனா பாதிக்கிறது. திரும்ப திரும்ப பழைய ராமாயணத்துக்கே போறீரேன். ரவி என்னவோ பெரிய மாபாதகத்தை பண்ணிட்ட மாதிரியும் அதனாலே நம்ம குடும்பமே மூழ்கிடுறாப்புலையும் பேசுறதே முதல்ல விட்டுடும். இது 20ஆம் நூற்றாண்டுங்கிறதை ஞாபகப்படுத்திக்கணும் நீர். இந்த நூற்றாண்டிலே ரயில் பிரயாணம், விமான பிரயாணம், தேர்தல், ஜனநாயகம், சோஷலிசம் இதெல்லாம் போல காதலிப்பதும் சகஜமான விஷயம். இந்த சங்கரமங்கலம் மாதிரியும் பூமிநாதபுரம் மாதிரியும் 2 கெட்டான் கிராமங்கள்லேயே அது ஒன்றும் சகஜமான விஷயமாகலை. விசேஷமாக என் குடும்ப பாரம்பரியத்துக்கு ஒட்டாதது அது. அதனாலே தான் படிப்பை பாதியிலே நிறுத்தினாலும் பரவாயில்லன்னு இந்த பாருவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்த உடனே கல்யாணத்தை பண்ணிட்டா என்னன்னு தோன்றது. அவன் இங்கே ஃப்ரெஞ்சுக்காரியோடு வந்து கூத்தடிக்கிறதுக்குள்ளே இந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி இவளை புருஷனோட புக்காக்கத்துக்கு அனுப்பிச்சிட்டா ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கும். இந்த நிமிஷத்தில் இதுதான் என் மனசுலே படுறது. இது என்ன பொம்மை கல்யாணமா அல்லது மரப்பாச்சி கல்யாணமா? பச்சை குழந்தையை போய் படிப்பையும் கெடுத்துட்டு மனையில் உட்கார்த்தி தாலி கட்ட சொல்கிறீங்கிறீரே, உமக்கு ஈவு இறக்கம் கிடையாதா? ஒய் கேட்குறேன். பாலிய விவாகம் ஒன்றும் வினோதம் இல்லையே. எனக்கும் அப்படித்தான் கல்யாணம் ஆச்சு, உமக்கும் அப்படி தான் ஆச்சு. அதனாலே இவளுக்கும் அப்படி தான் ஆகணும்னு நிர்பந்தமா அல்லது தலையெழுத்தா? என்னோட பிள்ளையாண்டான் இப்போ பண்ணியிருக்கிற கூத்தை பார்த்து நான் அப்படி தோணித்துன்னு நானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தோண வேண்டாம். மேலே ஆக வேண்டிய காரியத்தை கவனியும். முதல்ல சுமூகமாக அவனுக்கு ஒரு பதில் எழுதும். அப்புறம் அவா 2 பேரும் இங்கே வந்தால் தங்கறதுக்கு தகுந்த மாதிரி நீர் சில ஏற்பாடுகளை பண்ணணும். என்ன பண்ணணுங்கிறேன்? ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு பிரைவேசி ரொம்ப முக்கியம். மேல் நாட்டுக்காரர் எல்லோருமே பிரைவேசியை கவனிப்பானாலும் ஃப்ரெஞ்சுக்காரா ரொம்ப மென்மையான மனசுள்ளுவான். இங்கீதம், நாசுக்கு இதெல்லாம் அதிகம். சங்கரமங்கலம் அக்ரஹாரம் நடுத்தெருவில் இருக்கிறவங்க பூர்வீக வீடோ ராணி மங்கம்மாள் காலத்து தர்மசத்திரம் மாதிரி இருக்குது. கீழ் வீட்டில் ஒரே பெரிய குடம், மச்சும் கூட ஒரு பெரிய ஹால் தான். பாத்ரூம்னு எதுவுமே இல்லை. கிணத்தடி தான் பாத்ரூம். நீரோ மாமியோ கிணத்தடியிலேயே குளிக்கிற வழக்கம் இல்லை. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அகஸ்திய நதிக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த உமா பிள்ளை ரவியே இப்போ வர்றப்ப பாருமே முன்ன மாதிரி இனிமேல் கிணத்தடியிலையோ ஆற்றங்கரையிலோ குளிக்க மாட்டான். பாத்ரூமுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமாக்கி போயிருக்கும் அவனுக்கு. அவளுக்காக இனிமேல் நான் புதுசாக ஒரு வீடே கட்டணுங்கிறீங்களே. நான் அப்படி சொல்லலை. மாடியில் ஒரு தனி ரூம் போடுங்க. அதை ஒட்டினா போல் ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் ஏற்பாடு பண்ணிடுங்க. இதை நீங்கள் கமலிக்காக பண்ணுறதா நினச்சிக்க வேண்டாம். உங்கள் பிள்ளையாண்டானே இப்போ அதை அவசியம்னு நினைப்பான். என் பிள்ளை சுரேஷ் 2 தரம் இங்கே வந்து ரெண்டு நாள் தங்கினதுக்காக இந்த வீட்டையே நான் ரீமாடல் பண்ணினேன். சந்தேகம் இருந்தால் என் பின்னாடி வாங்கோ, காமிக்கிறேன். ஷர்மாவும் வேணுமாமாவும் உள்ளே சுற்றி பார்ப்பதற்கு சென்றபோது பார்வதி எதிரே வந்தாள். நான் ஆற்றுக்கு போகிறேன்ப்பா, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. பூமிநாதபுரம் மாமா வந்தால் உட்கார சொல்கிறேன் என்று சர்மாவிடம் சொல்லிவிட்டு நான் வரேன் மாமா என்று வேணுமாமாவிடம் இவடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாள் பார்வதி. இந்த வசந்தி, மாடி சாவியை எடுத்துட்டு வா. மாமாவுக்கு மாடியை திறந்து காமிப்போம், பார்க்கட்டும். வசந்தி சாவி கொத்தி கொண்டு வந்து
தன் தந்தையிடம் கொடுத்தாள். வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கிற பிள்ளையிடமிருந்து கணிசமான தொகை மாதா மாதம் வருகிறது என்பதை தவிர வேணு மாமாவே நல்ல வசதியுள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு சுரேஷ் ஒரே பிள்ளை, வசந்தி ஒரே பெண். வசந்தியின் கணவருக்கு, அதாவது வேணு மாமாவின் மாப்பிள்ளைக்கு, பம்பாயில் ஒரு பெரிய கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜர் உத்தியோகம். அந்த கம்பெனியின் தயாரிப்புகள் ஏற்றுமதியாக்கி விற்கிற இடம் பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகள் என்பதால் கோடிக்கணக்கில் அந்நிய செலவாணியிட்டும் அந்த வெளிநாட்டு வர்த்தகத்தை மேலும் பெருக்குவதற்கு அடிக்கடி அந்த நாடுகளுக்கு பயணம் செய்பவர் அவர். அந்த மாத கணக்கில் வெளிநாடு போகும் சமயங்களில் வசந்தி அப்போடு ஊரில் வந்து தங்குவது வழக்கம். கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை குட்டி இல்லை. பிள்ளை வந்தாலும் சரி, மாப்பிள்ளை வந்தாலும் சரி, கிராமத்து வீட்டில் அவர்கள் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நவீன வசதிகள் இருக்கட்டும் என்று மாடியில் குளியலறை இணைந்த அறைகளை கட்டியிருந்தார் வேணுமாமா. மாடியிலிருந்து வீட்டின் முன்புறம் பின்புறம் இறங்குவதற்கு தனித்தனி படிக்கட்டுகள் இருந்தன. மாடி முகப்பில் திறந்த வெளியில் குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று தொட்டியில் நிறைய செடிகளும் கொடிகளும் வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு ஷர்மா வேணுமாமாவிடம் சொன்னார், உங்களுக்கு சரி, இதெல்லாம் தேவைதான். பிள்ளை மாப்பிள்ளை யாராவது மாற்றி மாற்றி தங்க வேண்டி வந்துருப்பா. எனக்கு இதெல்லாம் இதுக்கு ஒரு நாள் கூத்துக்கு தலையே சர்ச்சின்ற கதையா? இப்போ ரவியும் அவனோட எவ்வளோ ஒருத்தியும் வராங்கிறதுக்காக நான் உடனே இதெல்லாம் பண்ணியாக்கணுமா? எல்லாம் போராதுன்னு நீங்கள் மேற்கே மலையிலே ஏலக்காய் எஸ்டேட் வேற வாங்கியிருக்கேள். அது சம்பந்தமாகவும் உங்ககிட்ட மனுஷால் வரப்போக இருப்பா. லௌகீகம் அதிகம் உள்ளவாளுக்கு உண்மை போல 4 பேரோட பழகிற வாழ்க்கை இதையெல்லாம் பிரயோஜனப்படும். ஒய் சர்மா, இந்த மாதிரி சாமர்த்திய பேச்சு தானே வேண்டாங்கிறேன். எனக்கு இதெல்லாம் தேவைத்தானா இல்லையான்னு நீ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உண்மை நான் கூப்பிட்டு காமிக்கலை. நீர் என்ன செய்யணும்னு யோசனை சொன்னா அதை காதுலேயே வாங்கிக்காம வேற என்னென்னமோ பேசுகிறீரே. சர்மாவும் வேணுமாமாவும் இப்படி பேசி கொண்டிருப்பதை கேட்டபடி அருகில் நின்ற வசந்தி ஒரு யோசனை சொன்னாள். மாமாவுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா கமலியும் ரவியும் கொஞ்சம் நாளைக்கு இங்கேயே தங்கிக்கலாம். நான் பம்பாய் திரும்புறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதுவரை கமலிக்கு நானே பேச்சு துணையாக இருக்கலாம். உங்கள் ஆற்றுலே நீங்களும் வைதிகம், மாமியும் படு ஆச்சாரம். பார்க்க போனால் மாமி உங்களை விட கடுமையான வைதிகம்னு சொல்லணும். அத்தனைக்கும் நடுவிலே வர்றவாளையும் சிரமப்படுத்திட்டு நீங்களும் சிரமப்படுறதை விட சுலபமாக அவளை இங்கேயே தங்க வச்சிடலாம். இதற்கு சர்மா உடனே பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் வேணுமாமா இந்த அருமையான யோசனையை கூறியதற்காக தம் பெண்ணை பாராட்டினார். நல்ல ஐடியா வசந்தி, இந்த யோசனை எனக்கு தோணலையே. பேஷான காரியம். இங்கேயே அவளை தங்க வச்சுடலாம். சர்மாவுக்கும் செலவு மிச்சம். இப்போ உடனே கட்டிட வேலை மர வேலைன்னு ஆளை தேடி அலையவும் வேண்டாம். என்ன சொல்கிறீர் சர்மா? சர்மா பதில் எதுவும் சொல்லவில்லை. ஏதோ யோசனையில் மூழ்கினாற் போல இருந்தார். அவர் உடனே அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டு வீட்டில் சுரேஷுக்கு போடலாம் என்று எப்போதோ வாங்கி வைத்திருந்த ஓர் ஏரோகிராம் தாளை எடுத்து வந்து சர்மாவிடம் நீட்டினாள் வசந்தி. நீங்கள் எப்போ பூமிநாதபுரம் போக போகிறேன்? நாளைக்கு போஸ்ட் ஹாலிடே. ஏரோகிராம் வாங்கவோ எழுதி போஸ்ட் பண்ணவோ முடியாது. இப்போவோ 2 வரி எழுதி கொடுத்துடுங்க மாமா, நானே அதை போஸ்ட் பண்ணிடுறேன். அவள் குரல் அவரிடம் கெஞ்சாத குறையாக குழந்தது. முதலில் அவர் தயங்குவதாக பட்டது. அப்புறம் வசந்தியின் முகதாட்சியத்துக்காக மனசு இலகினார் அவர். பேனா இருந்தால் கொடுமா, நான் கொண்டு வரலை. வேணுமாமா உடனே தம் சட்டை பையிலிருந்து பேனாவை எடுத்து சர்மாவிடம் கொடுத்தார். சர்மாவின் உள்ளடங்கிய ஆத்திரமும் கோபமும் அந்த கடிதத்தில் அவர் எழுதிய வாக்கியங்களிலே தெரிந்தன. சிரஞ்சீவி ரவிக்கு அநேக ஆசீர்வாதம். உபய சேமபரி, உன் கடிதம் கிடைத்தது. விளம்பரத்தை கொடுக்கவில்லை, நிறுத்திவிட்டேன். இங்கு உன் அம்மா பார்வதி, குமார் அனைவரும் சௌக்கியம். மற்ற விஷயங்களை நீ வரும்போது நேரில் பேசிக்கொள்கிறேன் என்று 4-5 வரிகளில் எழுதி கையெழுத்திட்டு வசந்தியிடம் கொடுத்தார் சர்மா. வசந்தி அதை வாங்கி கொண்டு, நீங்கள் இதிலே என்ன எழுதியிருக்கேள்? கோபமாக ஒன்றும் எழுதலையே என்று அவரை கேட்டாள். அவரிடமிருந்து சிரித்தபடி பதில் வந்தது. முதல்ல நீ படிமா, அப்புறம் உங்கள் அப்பாட்ட கொடுத்து அவரையும் படிக்க சொல்லு. உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாத பெரிய ரகசியம் ஒன்றும் அதிலே எழுதிடலே.
நான் படிக்கணுங்கிறது இல்லை மாமா, நீங்கள் சொன்னால் சரிதான். நீ படிமா, நானே சொல்கிறேனே படின்னு. அவள் அதை படித்துவிட்டு தன் தந்தையிடம் கொடுத்தாள். அவரும் அதை படித்தார். ஏன் வை, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஏர்மெயில் கடிதாசி போடுறோம், அதில் போய் இத்தனை கஞ்சத்தனமாக 4 வரி தானா எழுதணும்? அத்தனை தூரத்தில் இருந்து புறப்பட்டு வரேன்னு எழுதியிருக்கிற பிள்ளையாண்டானுக்கு உன் வரவை ஆவலோடு எதிர்பார்க்குறேன்னு ஒரு வரி கொஞ்சம் தாராளமாக மனசு விட்டு எழுதப்படாதா? சர்மா பதில் சொல்லவில்லை. மாமாவை கஷ்டப்படுத்தாதீங்க அப்பா, எல்லாம் இவ்வளவு எழுதியிருக்கிறது போரும், சரியாக தான் எழுதியிருக்கிறார். ஏனு மாமாவிடமும் அவர் பின் வசந்தியிடமும் சர்மா விடை பெற்று கொண்டு புறப்பட்ட போது, அப்போ அவா இங்கே தங்குற விஷயமா என்ன முடிவு பண்ணுறேன்னு யோசனை பண்ணி அப்புறமா சொல்லுங்க என்றார் வேணு மாமா. சொந்த கிராமத்திலே சொந்த அப்பா அம்மா தங்கை தம்பி எல்லாம் இருக்கிற கிரகத்திலே தங்க முடியாதபடி ஒருத்தன் வரான்னா அவன் அப்புறம் எங்கே தங்கினாத்தான் என்ன? இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாத்ரூம் வசதி தங்குற வசதியோடு ஆத்தங்கரையிலே ஹைவேஸ், பிடபிள்யூடி பங்களா, மலையடிவாரத்திலே ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கூட இருக்கே. வேணுமாமா இதை கேட்டு அயர்ந்தே போனார். ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் மறுபுறம் மகன் மேல் சர்மாவுக்கு இருந்த பாசம் புரியும்படி இந்த வாக்கியங்கள் ஒலித்தன. சொந்த மகன் தன்னோடு தங்க முடியாமல் போவதை பொறுத்து கொள்ள முடியாமல் சர்மாவின் மனம் அப்போது தவிப்பது புலப்பட்டது. சர்மா புறப்பட்டு போய்விட்டார். என்னம்மா வசந்தி, திடீர்னு இப்படி பேசிட்டு போகிறார்? அவர் தப்பாக ஒன்றும் சொல்லலைப்பா, பிள்ளை மேலே இருக்கிற பிரியத்தையும் விட முடியல, அதே சமயம் ஊர் மெச்சர ஆஷார அனுஷ்டாங்களை பற்றின பயமும் இருக்குது. இருதலை கொல்லி எறும்பு மாதிரி மாட்டிண்டு தவிக்கிறார். சரி, முதல்ல லெட்டரை தபாலுக்கு அனுப்பு. மனுஷன் ஏதோ பெரிய மனசு பண்ணி இந்த லெட்டரையாவது எழுதி கொடுத்துருக்கிறாரே. வசந்தியை இந்த ஏரோகிராமை ஒட்டி ரவியின் பாரிஸ் முகவரியை தெளிவாக எழுதி எடுத்துக்கொண்டு தன் கையாலேயே தபாலில் சேர்ப்பதற்காக தபால் ஆபீஸுக்கு புறப்பட்டாள். வசந்தி பாதி வழி கூட போயிருக்க மாட்டாள். எதிரே சர்மாவின் புதல்வி பார்வதி அவசர அவசரமாக தன்னை நோக்கி வருவதை அவள் கண்டாள்.